கொஞ்சம் லேட்டாக இருந்திருந்தா நேரம் தாலிய கட்டி முடிச்சிருப்பான் போல அப்படின்னு. எதுக்குடா இப்படி என் பொண்ணை வந்து கூட்டு வந்து இங்கே வந்து வச்சிருக்க, நாளைக்கு கல்யாணம் அவளுக்கு விடிஞ்சா எதுக்குடா இப்படிலாம் செய்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து ஒன்று கூட்டு வரல, அவங்களா தான் இங்கே வந்து வந்தாங்க, கார்த்தியாவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தியா வந்து சொல்கிறாங்க, அவங்க யாரும் என்னை கடத்தலாமா, நானாக தாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. கோவமாக பேசுனது பார்த்தீங்கன்னா எனக்கு சேர மாமா தான் எனக்கு வேணும், நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடிஞ்சா கல்யாணம் எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கோவமாக பேசுவாங்க. நான் அவனை அடிக்கேன், குடும்பமாக சேர்ந்து எல்லாமே இப்படி திட்டம் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மேலே கையை வச்சு தான் பாருங்களேன் அப்படின்னு வந்து சோழன் வந்து சொல்கிறாங்க. பெரிய ஆளும் பார்க்க இல்லைனா சப்பு சப்புன்னு அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லுவாங்க. உடனேலாம் வந்து ஒரு கத்தி எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாமல் 2 குடும்பம் உட்காந்து பேசினாலே எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்னத்த உட்காந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆஹான்னு ரொம்ப சிரித்து, இப்போ தான் என் மனசு ரொம்ப குளுன்னு இருக்குது. உன் பொண்ணு தானே இப்போ என் வீட்டில் வந்து நிற்கிறா, அவங்க அம்மாக்காரி நம்ம குடும்பம் நம்ம பையங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடாது, எப்படி கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சா, மனசில் அவ்வளோ கெட்டன்னு வச்சுருந்தல, அதான் உனக்கு நல்லா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லி சிரிக்கிறாங்க. குளுன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. காமெடியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிலா வந்து எப்பயுமே சொன்னாங்க, உட்காந்து பேசினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. உடனே சேரனை கூப்பிட்டு வா தம்பி உள்ளக்க போய் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர் வந்து உள்ளக்க போகிறாங்க. உள்ளக்க போய் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து காலில் வந்து விழுகிறாங்க. என் பொண்ணு எங்களுக்கு வேணும், இந்த குடும்பம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா.